இந்தியாவில் இருக்க ரொம்ப ரொம்ப மர்மமான 3 கோயில்கள். 3வது இடத்துல மாயாப்பூர் நரசிம்மர் கோயில். இந்த கோயிலில் இருக்கிற நரசிம்மரோட கண்ணு ரெட் கலரில் ஜொலிக்கும். அது எந்த டைம்லாம் இந்த கோயிலுக்குள்ள யாராவது கெட்டவங்க வந்தாங்களோ இல்லை கெட்ட எண்ணத்தோட யாராச்சும் இந்த கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா அந்த நரசிம்மரோட கண்ணு ரெட் கலரில் ஜொலிக்குமா. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பல ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. பட் எந்த தகவலுமே கிடைக்காம போயிட்டாங்க. ஆனால் ஏன் இந்த நரசிம்மரோட கண்ணு ரெட் கலர் ஜொலிக்குன்னு இது வரைக்குமே யாருக்கும் தெரியல. 2வது இடத்துல திருச்சி உறையூர் சிவன் கோயில். இந்த கோயிலில் இருக்க லிங்கம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5 தடவை நிறமாது. அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது என்னன்னா, போன காலத்தில் நாகராஜரோட 5 பொண்ணுங்க வந்து இந்த லிங்கத்தை செய்கிறாங்க. ஆளுக்கு ஒரு நிறத்தை பயன்படுத்தி இந்த லிங்கத்தை செய்கிறாங்க. அதனால தான் இந்த லிங்கம் இந்த காலகட்டத்தில் 5 கலரில் மாறிக்கிட்டு இருக்குமா. காலையில் மதியம் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 5 கலரில் நிறம் மாறிட்டு இருக்கு. ஆனால் இந்த கல் எப்படி இந்த நிறமான்னு சொல்லிட்டு இது வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா காமாக்கியா டெம்பிள். இந்த கோயில் வந்து பார்வதி யோனி இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் யோனிலிருந்து கிட்டத்தட்ட 1500 வருஷமா தண்ணி கசிஞ்சு வந்துட்டே இருக்குது. அது என்ன தண்ணீர்னு சொல்லிட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. அந்த தண்ணீர் அந்த கோயில் எல்லாம் பிரசாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு அம்மன் சிலை இருக்கு. அந்த அம்மன் சிலை மேலே வெள்ளை கலரில் ஒரு துணியை போட்டாலோ அந்த துணி ரெட் கலரில் மாறிடுமா. அந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறு ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் ரெட் கலரில் ரத்த கலரில் மாறிடுவாமா.